ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப டீப்பரான ஒரு இடத்துக்கு போயிட்டீங்களா? இப்போ ஆன்மீகத்தில் இடத்துக்கு போயிட்டேன். அதில் கூட இது இந்த ஃபங்க்ஷன் கூட இப்போ வந்து நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தோருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ள புலனைந்தம் காளாமணி ஒளி விளக்குன்னு திருமூலர் பாடின பாட்டுப்படி உள்ளத்தில் தான் கோயில். ஒரு ஒளி விளக்கு நம்மளுடைய ஆன்மாக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்ம ஜோதியை அந்த ஆத்ம விளக்கை பார்க்குறேன். அதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிறன்னு வள்ளலார் சொன்னது. அந்த வழிக்கு போயிட்டேன். ஃபுல்லாக கண்ணை மூடுறேன். அப்படியே தியானத்தில் அந்த ஒளியை தேடுறேன். அந்த ஒளிக்குள்ளே எதையோ பார்க்குறேன். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறைவு அடைகிறோமா, இல்லை இதே ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? எப்படி பார்க்குறீங்க வாழ்க்கை? ஏன்னா இப்போவும் நான் பல பேர் பார்க்குறேன், வாழ்க்கையில் வந்து வெவ்வேறு உயரங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததுன்னு போகிறது சரியாக இருக்கா, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நிறைவு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒன்றுன்னு நீங்கள் என்ன வேணால் ஓடுங்க, வாழ்க்கை அது ஒரு இடத்துல நிறைவடைஞ்சிடும். லைஃபு நான் நான் ஒரு நான் பிஏ படிக்கக்குள்ள ஏவிசிக்கு காலேஜில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டாக ரயிலில் போனேன். எம்ஏ அண்ட் எம்ஹெச்டி 3 இயர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரத்துக்கு காலேஜுக்கு ட்ரெயினில் தான் போனேன் யூனிவர்சிட்டிக்கு. இந்த ரயில் பயணம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய இதுதான். அந்த ரயில் பயணமும் வாழ்க்கை பயணமும் கிட்டத்தட்ட மோரலஸ் சேம். ஒரு டெஸ்டினேஷன் நான் வந்து கடைசியில் நம்ம எங்கே போய் இறங்க போகிறோங்கிறது கன்ஃபார்ம்டு. ஆனால் அது வரைக்கும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கலாம், இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கலாம். என்ன வேணால் நீ பட்டு 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 அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஒரு இடத்துல போய் பட்டு அப்படின்னு நிறுத்திடும்.